நாதமீது ஓங்கார நாதமீது ஓங்கார நாதமீது 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 அன்னை கலைமகள் ஓங்கார நாதமீது 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 அனுமதி முறைக்கு இலக்கணமானது வடமொழிமையாதே இனிதினது பாடும் தமிழ் எனக்கு இலக்கணமானது வடமொழிமையான இன்னிசை பாடுது அனுமதி முறைக்கு இலக்கணமானது அந்த வடமொழிமையாலே இனிதினது ஆனகமம் திரைக்கு நிலமருள் கொண்டது என் பகத்திற்கு பொதுவான பராபையின் ராதமில் ஓங்கார நாதமீது உலகாலோ கீதமிது அன்னை கலைமகள் ஓங்கார நாதமீது 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 சிவசந்தி சிவநாதன் அன்றொரு நாள் இணைந்து தில்லையில் ஆடிய ஆட்டமன்றோ அம்மை அப்பன் ஆடிய போது அகில உலகமோ ஆடியது சக்தி உத்தமதி சகலமாடி வரு சகல உலகமோ ஆடியது ஓம் என்றவர் உருவமாடி வரு உருவ புகழமும் ஆடியது
அம்மையும் அப்பனும் ஆடிய போது அகில உலகமே ஆடியது. சத்து எட்டு மரபமாடி வர சகல உலகமும் ஆடியது. ஓ எட்டு மரபமாடி வர உலகம் முழுவதும் ஆடியது. ஓகாரே நாத வீதி தெய்வ ஓகாரே நாத வீருவா ஓகாரே பேரன்பு கொண்ட பெரியோர்களே, பெரும் மதிப்புக்குரிய தாய்மார்களே, காலையில் காடு சென்று மண்ணை பொன்னாக்கி வீடு திரும்பும் எமதொருமை விவசாய பெருங்குடி மக்களே, நாவலர்களே, பாவலர்களே மற்றும் நாடக கலா ரசிகர்களே, எதிர்கால சிங்கமே, அந்த சிங்கத்தினை பெற்றெடுத்த எனதருமை தாய் குலங்களே, உங்கள் அனைவருக்கும் சேவக பெருமான் முடி சாய்ந்த வணக்கம் வணக்கம் வந்தனம். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதல் என்றே உலர வைத்தாய் நீயே. இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே. ஈண்டவர் நெஞ்சையின்றி குளிர வைத்தாய் தாயே. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதல் என்றே உணர வைத்தாய் நீயே. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதல் என்றே உணர வைத்தாய். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய். இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய். ஈந்தவன் நெஞ்சையின்றி குளிர வைத்தாய். ஈந்தவன் நெஞ்சையின்றி குளிர வைத்தாய். உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய். உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் அம்மா. பூமையின் வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா, பேச வைத்தாய். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. என்னும் எழுத்தெங்கும் கண் திறந்தாய். என்னும் எழுத்தெங்கும் கண் திறந்தாய். ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய். ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய். ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய். ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய். மொழி தந்து குரல் தந்தாய். மொழி தந்து ஒளி தந்து குரல் தந்தாய். மொழி தந்து குரல் தந்தாய். ஓகார இசை தந்து உயர வைத்தாய் தாயே. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொன்னது போல் அடுத்த நம்ம மனுக கோட்டிக்கே எமது முருகப்பெருமனை வணங்கிவிட்டு என் கதையை நோக்கி புறப்படுகின்றேன். ஆகையினால் தீர்த்தங்கட்டு தேவர் மலை எவரெல்லாம்
புளியம்பட்டி சோலையிலே கந்த வேலையா உனக்கு பூசை முகமாகுதுவார் முருகவேலையா சின்னகட்டு தேவர் மலை எந்த தேவரெல்லாம் மலை தேவரெல்லாம் மலை புளியம்பட்டி சோலையிலே கந்த வேலையா உனக்கு பூசை முகமாகுது பார் முருக வேலையா சின்னகட்டு தேவர் மலை தேவரெல்லாம் மலை புளியம்பட்டி சோலையில கந்த வேலையா உனக்கு பூசை முகம் காணுதைய முருகன் தானையா அப்படி சின்ன மகனம்மா மலை சுபரமோ சாமி மலை சின்ன மகனம்மா மலை சுபரமோ சாமி மலை இடித்து மலை பொழிய கந்த வேலையா உனக்கு இடமகுல தத்தளிக்க முருக வேலையா இடமகள் அன்பன் மலை இருபுறமோ சாமி மலை மலையை விட்டு வருவதப்போ அந்த வேலையா இங்கே வைகை புரிய ஆளு முருகன் தானையா கிணத்து மலை போலிய இடமகுல தத்தளிக்க இடித்து மலை பொழிய இடமகுல தத்தளிக்க மலை போட்டு மீன் புண்டிப்பாய் கந்த வேலையா நீதா ஐயாபுரி குலமா முருக வேலையா வருவதப்போ கந்த வேலையா இங்கே வைகை புரிய ஆளு முருகன் தானையா வடக்கிருந்து வருகிறது பார் வந்த லட்சம் கபடிகள் வருகிறது பார் வந்த லட்சம் கபடிகள் காபடி வருவதால கந்த வேலையா நீதா கண்ணிலத்து பாருமான முருக வேலையா இடமகள் அன்பன் மலை இருபுறம சாமி மலை மலையை விட்டு வருவதப்ப கந்த வேலையா அங்கே வைகை புரிய ஆளு முருகன் தானையா வருகிறது பார்த்து லட்சம் கபடிகள் வருகிறது பார்த்து லட்சம் கபடிகள் காபடி வருவதால கந்த வேலையா நீதா கண்ணிலத்து பாருமாடா முருக வேலையா விட்டு வருவது போட்ட வேலையா அங்கே வைகை புரிய ஆளு முருகன் தானையா பாசி படந்த மலை பங்குனி தேரோடு மலை பாசி படந்த மலை பங்குனி தேரோடு மலை ஊசி படந்த மலை கந்த வேலையா உனக்கு ராஜ காய்க்கிறது பார் முருக வேலையாவா மலைக்கு மலையாளக மலையாள தேசமையா மலையை விட்டு வருவது போட்ட வேலையா அங்கே வைகை புரிய ஆளு முருகன் தானையா கட்டு தேவர் மலை தேவரெல்லாம் மலை புளியம்பட்டி சோலையிலே கந்த வேலையா உனக்கு பூசை முகமாகுது பார் முருகா ஆகையினால் இந்த சேவக பெருமாள் யார் என்று கேட்டால் மதுரை அழகர் மலையை ஆளக்கூடிய மகாவிஷ்ணு இப்பொழுது சேவக பெருமாளாக மாறி வரக்கூடிய காரணம் என்னவென்றால் அதாவது என்னுடைய பக்தன் தெற்குபுறம் தெலுங்காபுரி சீமையை ஆளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கோ சில நாட்களாக குழந்தை இல்லாத காரணத்தினால் ஒரே கருவில் 7 குழந்தைகளாக என்னுடைய தங்கை ஆதி பராசக்தியை பிறக்க செய்திருக்கிறோம். யாம் இருந்தாலும் இப்பொழுது நாங்கள் கோட்டை மார்க்கமாக சென்று கோட்டை பெருமாளிடத்திலே தாங்களுக்கு பிறந்திருக்கிறது 7 குழந்தைகள் உண்மையா இல்லை பொய்யா என்று கேட்க வேண்டும். அன்னவர்கள் குழந்தை பிறந்திருக்கிறது என்று என்னிடத்தில் எடுத்துரைக்கிறார்களா
இல்லையா என்று மறுக்கிறார்களா என்று சற்று சோதித்து பார்க்க வேண்டும். தான் தனித்து சென்றால் ஆகாது என்று என்னுடைய மனைவி லட்சுமி பிராட்டியை சிலம்பாயி என்ற உருவத்தில் வரவழைத்துக் கொண்டிருக்கின்றேன். அழைத்து புறப்படுகின்றேன். இப்பொழுதே கண்ணே சிலம்பாயி புறப்பட்டு வர வேண்டும். அப்படி சுவாமி வணக்கம். சுவாமி அகற்று அம்மா, மங்களமாய் வாழ்ந்திருப்பாய் கண்ணே. சுவாமி கண்ணே, தாங்கள் என்னை அழைத்ததன் காரணம்? தன்னை அழைத்த காரணம் என்னவென்றால் இன்று கோட்டை பெருமாள் கோட்டையை நோக்கி செல்ல வேண்டும். சரி, என்ன காரணம் என்றால் என்ன காரணம்? 7 குழந்தைகளுக்கு நாம் பிறக்க செய்த வல்லவா. ஆம் சுவாமி. என்னவர்களிடத்தில் சென்று ஒரு குழந்தையை தானமாக கேட்க பார்க்க வேண்டும். சரிங்கள் சுவாமி. அன்னவர்கள் கொடுப்பார்களா? கொடுப்பார்களா? ஏன் கொடுக்க மாட்டார்கள்? எப்படி கொடுப்பார்கள் சாமி? ஏன்? எமனுக்கு 7 பிள்ளையை கொடுத்தாலும் சரி, உயிரோட ஒரு பிள்ளையை தானமா தருவாங்களா? அப்படி என்றால் எமனுக்கு 7 பிள்ளைகளை கொடுத்தாலும் கூட உயிருடன் ஒரு குழந்தையை தானமாக கொடுக்க மாட்டான் என்கிறாய். அப்படி சுவாமி தருவார்கள். சற்று சோதித்து தான் பார்ப்போமே. சரிங்கள் சுவாமி. ஏன் என்றால் நம்முடைய பக்தன் அல்லவா. ஆமா ஆமா, பார்ப்போம். அதற்கு முன்பதாக முன்பதாக ஓ, ரொம்ப நாள் ஆச்சுப்பா பார்த்து. ஏன் முன்னாட்டியா இருந்தாலும் ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்து. நானும் கால் போன பக்கம் வலி போன பக்கம் போயிட்டு இருக்கிறேன். ஆமா ஆமா, எப்படா எல்லாம் கண்டுபிடிக்கீங்க? இருக்கட்டும் இருக்கட்டும். அதனால் இன்று திருமண நாள் அல்லவா. சற்று ஆடி பாடி பகிர்ந்து விட்டு புறப்படலாமே. பாத்தியா, எனக்கு கூட என் பொண்டாட்டிக்கு தான்ப்பா ஆசை அதிகம். ஆமா, கேட்டு பாரு, பார்த்து எத்தனை நாள் ஆகுதுன்னு. எல்லா வீட்லயும் அப்படிதான் ஆசைப்படும். அப்படிதான் இருக்குது. எங்கெங்க நம்ம ராத்திரி நாடகாட பகல்ல போய் தூங்கினோம்னா எப்படி ஆகும்? அப்படிதான் இருக்குது. அப்படிதான் இருக்குது. அடுப்பு ஆகுறது. ஆமா.